ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி, அதாவது திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கறனால முதல்ல வர்றது வாக்கியப்படி தான் வருது. அதாவது மே மாதம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் தேதி 11 மணி 5 நிமிஷத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. எப்பவும் இல்லாம இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உச்சமாக கூடிய குரு. குரு பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமாகுவாரு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகுறாரு. நிறைய பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாரு. இவ்வளவு நாளா என்னன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள செய்ய போறாரு அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படிங்கும்போது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்த குடுப்பாரு. அதே மாரி 7.5 சனி, அவர் 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, சனிய கோச்சார ரீதியா பார்க்கறதுனால 7.5 சனியிலிருந்து இந்த 1 வருடத்துக்கு உங்களுக்கு விலக்கு இருக்கு. அதே மாரி 10ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில் ரீதியா நிறைய பல முன்னேற்றங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. பொதுவா இவ்வளோ நாளா குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அமைப்புப்படி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு, 12ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதுல நன்மையும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதே மாரி தொழில் ஸ்தானத்த நல்லா டெவலப் பண்ணி விட போறாரு. 10ஆம் இடத்த பார்க்குறாரு. பொதுவா குரு உங்களுக்கு இந்த வருடம் யோகமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல யோகம் தான். இந்த 7.5 சனி காலகட்டங்களையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி உங்களுக்கு வேலை செய்யாது இந்த 1 வருட காலம். ஏன்னா குருவோடைய பார்வை சனிக்கு வருது. ஏன்னா மீன ராசியில சனி இருக்காரு. அது உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி இருக்கறனால 7.5 சனியா வேலை செய்யும். ஆனா குருவோடைய பார்வை பல நன்மைகள உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பார்வை கோடி நன்மை. அதனால 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடிவு காலம் கட்டாயம் இருக்கு. அதனால என்னன்னா, உங்களுக்கு சுப விரயம் ஆகும். விரயம் அப்படிங்கிறது மருத்துவ விரயமும் உண்டு. அதே நேரத்துல சுப விரயமும் உண்டு. ஆனா நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நெறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு வீடாவோ அல்லது நிலமாவோ வாங்கி போடுறது அமைப்புகள் இருக்கு. அதே மாரி லக்ஸுரி கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க இது இவ்வளோ நாளா ஒரு சாதாரண வெஹிக்கிள்ல இருந்திருப்பீங்க. இப்ப புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சைக்கிள்ல போறவங்களுக்கு இது 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2 வீலர்ல போறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கார் இருக்கு அப்டின்னா, இன்னும் லக்ஸூரியான கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது சேம் டைம் கவனமாக போகணும். தொழில் ரீதியா பல மாற்றங்கள் இருக்குங்க. தொழிலுக்காகவே நீங்க ஒரு இடத்த மாத்துறது, அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, கனரகங்க வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேச ராசியில இருக்கவங்களுக்கு இருக்குங்க. தொழில் மூலியமா நன்மை இருக்கா அப்படின்னா, தொழில அபிவிருத்தி பண்றது, தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இந்த 7.5 சனி நடக்குது. எனக்கு இந்த குரு பெயர்ச்சியாவது சாதகமா இருக்குமா? புதுசா நான் தொழில் தொடங்கலாமான்னா, புது தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான் இது. ஏன்னா குரு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது என்னன்னா பெர்ஃபெக்ட்டான டைம். இருந்தாலுமே உங்களோட ஜாதக ரீதியாவே 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 10ஆம் ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க புதுசா தொழில தொடங்குங்க. ஆனா தொழில் தொடங்குறதுக்கு கோச்சார ரீதியாக இது ஒரு நல்ல காலம் தான். தொழில நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் தான். 12ஆம் இடத்த பார்க்கறது விரயம் மட்டும் கிடையாது. அது சுப விரயமா இருக்கிறது. இன்வெஸ்ட்மென்ட்டும் 12ஆம் இடம் தான். அதே மாரி நீங்க தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ இன்னொரு ஃபிரான்சைஸ் பண்றது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்கள், இது மாரிலாம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. கவலையே படாதீங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு.
நீங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இது நல்ல அமைப்பு. நல்ல வருமானம் வரக்கூடியது. உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க வெளியூரு, வெளிமாநிலங்கள் பிரயாணம் பண்ணும்போது, நீங்க என்னன்னா உங்களுடைய எங்க போறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல இன்ஃபர்மேஷன் வீட்ல குடுத்துட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா 8ஆம் இடத்த பாக்குது. அதனால உங்களுக்கு தேவையான இது எங்க எங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கோ, அதெல்லாம் வீட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இங்க தான் போறேன், இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டு போணும். அதேமாரி 8ஆம் இடம்ங்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து குரு 8ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அவேர்னஸா இருந்துக்கங்க. ஏன்னா, ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, சர்ஜரி கண்டத்தையும் அவரு குடுத்துருவாரு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால சர்ஜரி கண்டமாகறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. அதேமாரி தந்தையாருடைய உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த சொல்லுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, உடனடியா அவர பார்த்து டாக்டர பார்த்து அப்பா, அம்மாக்கு அதாவது அப்பாவுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா 12ஆம் தந்தைக்கு அது வந்து 12ஆம் இடமா போகுது. அப்ப மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை வராம இருக்கு. தாய் வழி சொத்துக்கள்ல வரதுல தாமதம் இருக்கு அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்து தாய் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கு. திடீர்னு குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, திடீர்னு ஒரு அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க. நல்ல காசு, பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா, எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துங்க. நீங்க கையில காசு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாங்கிருங்க. ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது. அது வந்து நான் ஜஸ்ட் குருங்கிறதுனால ஒரு கோல்டா சொல்றேன். நீங்க வந்து லேண்ட்ல பண்ணலாம், அல்லது ஒரு சீட்டு மாரி போடலாம். இல்ல ஒரு சின்ன சின்ன டெபாசிட்ஸ் மாரி சேர்த்து வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சது அல்லது உங்க வெல்விஷர் சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம வேற எதுலயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அதுல லாஸ் ஆயிக்காதீங்க. 8ஆம் இடம்ங்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 8ஆம் இடத்த குரு வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குது. 12ஆம் இடத்துல சனி இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், உழைக்காத இது, அந்த மாரி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும். அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போது. முக்கியமா வந்து இந்த பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால, நீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது வந்து பிசினஸ் மேன்க்கோ பினாமியா இருக்கலாம். அந்த சொத்த நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த சொத்து உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 8ஆம் இடத்த குரு பார்க்குது. உச்ச பலம் பெற்று பார்க்கறதுனால, உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. குரு வந்து உச்ச பலம் பெறும்போது கட்டாயம் ஒரு நல்ல அமைப்புகள குடுப்பாரு. ஏன் அப்படின்னா, குரு தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. இவ்வளோ நாளா வந்து 12 கூடையவரும் சரி, 9 கூடையவரும் சரி, குரு தான். இவ்வளோ நாளா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த அமைப்புக்கு உண்டான விஷயங்கள கட்டாயம் உங்களுக்கு பண்ணுவாரு. ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகள். தொழில அபிவிருத்தி பண்ணி விடுறது, உத்தியோகத்துல நல்ல பதவிக்கு வர்றது, நல்ல பொசிஷன்ல இருக்கிறது. நெறைய பேத்துக்கு இந்த இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு பலம்னால உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா நீங்க நெறைய சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாம் நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடியது. அதே மாரி 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஏ டூ இசட் எந்த படிப்பா இருந்தாலும் சரி, நன்மைகள் தான். உச்சம் பெற்ற குரு பலத்தினால நீங்க நெனச்ச மார்க் எடுக்கிறது, நீங்க நெனச்ச விஷயங்கள், லட்சியங்கள சாதிக்கிறது, இதுக்கு உண்டான அமைப்புகள நல்லா குடுத்துருவாரு. முக்கியமா கவர்மெண்ட் வேலை, அதே மாரி உயர் பதவிகள் இவ்வளோ நாளா வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகன பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவுகள் இருக்கு. அதே நேரத்துல ஆண்கள், அதாவது பெண்கள் வந்து மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனால, உங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
சில பேருக்கு வந்து என்னன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? இந்த டைவர்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்குலாம் போயிருப்பீங்கல்ல, அவங்கலாம் டைவர்ஸ் வாங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றதுக்கும் குரு வந்து வழி செஞ்சுருவாரு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து டைவர்ஸ குறிக்கக்கூடியது. ஆல்ரெடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது சாதகமா முடியும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடக்க போகுது. குருவுடைய அனுகிரகத்தினால. குரு வந்து எந்த இடத்த பார்க்கிறாரோ, அத அபிவிருத்தி பண்ணி விட்டுருவாரு. நெறைய நன்மைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய உடல்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வந்து 8ஆம் இடம்ங்கிறது தான் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடியது. அதே மாரி வந்து உங்களுக்கு திடீர்னு விபத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடம் தான். அதனால தான் 8ஆம் இடம் குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தையும் செய்வாரு. ஸோ அதனால கவனமாக இருங்க. இதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது தான். குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, காலையிலயாக இருந்தாலும் சரி, மாலையிலயா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். முடியல அப்டின்னா, நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, அந்த டைம்ல போயிட்டு பகவானுக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கங்க. விபத்து கண்டங்கள் ஆகாம இருக்கிறது. அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யும். குரு பிரீத்தி பண்ணிக்கும்போது, நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் குறைவாகவுமே நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்குங்க. அதனால வந்து பதவி அப்படிங்கிறது இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த குரு வந்து பல நன்மைகள அரசியல்வாதிகளுக்கு செய்றாரு. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. அதனால நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டு. இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போறது, அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த பிரைவேட் ஜாப், ஐடி ஜாப்லாம் பண்றவங்க வந்து அல்லது வந்து வேற எந்த ஜாபா இருந்தாலும் சரி, வெளிநாடு ஃபாரின்ல போய் வேல பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் நீங்க போயிருவீங்க. நல்ல அமைப்புகள் நெறைய காசு, பணத்த சேமிக்க முடியும். அதே மாரி சொத்து மேல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் குரு பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. 8ஆம் இடம். அதனால 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு இல்ல. அதனால 1 வருட காலம் வந்து குரு இதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல 7 கூடையவருடைய திசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர பண்ணலாம். ஆனா கோச்சாரத்துல குருபலம் இருக்கா? திருமணத்த குரு வந்து நடத்துவாரான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த பாக்குது. உறவினர்கள் சம்மந்தப்பட்டதோ, அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்கள சம்மந்தப்பட்டவங்களோ வந்து பாத்தீங்கன்னா, பிரியறதுக்கு உண்டானது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்கு. குரு கர்மா ஸ்தானத்தையும் பாக்குறாரு, கர்ம காரகனையும் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு குரு வந்து என்னன்னா, நன்மைகளையும் செய்வாரு. அதே நேரத்துல மன வருத்தங்கள், சில விஷயங்கள் கசப்பான விஷயங்களையும் கட்டாயம் செஞ்சு தான் ஆவாரு. நன்மை, தீமை 2ம் பேலன்ஸ்டா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா கர்ம ஸ்தானத்தையும் பார்த்துட்டு, கர்ம காரகனையும் பார்க்கறதுனால, கருமம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால குரு வந்து பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணி, மனமுருகி வேண்டிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். தீமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சியில மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனாலயும், 8ஆம் இடம்ங்கிறது தீராத பழி, அவமானங்கள் இந்த மாரிகள் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு. அதனால நீங்க நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனா தேவையில்லாத பேச்சுக்கள் யார்கிட்டயும் நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 7:30 சனியும் போயிட்டுருக்கு. குருவும் வந்து அஷ்டமத்த பார்க்குறாரு. அதனால நீங்க எங்கேயாவது போற மாரி இருந்தா, திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியால தெரியாம வந்து தெரியாத நபர்கள்கிட்ட டிஎம்ல போய் சேட் பண்றது, WhatsAppல சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் அது நல்ல ஸ்தானமான்னு கேட்டா, நல்ல ஸ்தானங்கள் கிடையாது. மன உளைச்சல உண்டு பண்ணிரும். தேவையில்லாத வதந்திகள உண்டு பண்ணிரும். கெட்ட பேர உருவாக்கும். தீராத பழி, அவமானங்கள் இதனால மன உளைச்சல்கள உண்டு பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சேம் டைம் வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணமான பெண்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கட்டாயம் கவனம் செலுத்தணும். இத தாண்டி மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது.
பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து என்னன்னா, உங்களுக்கு 50% தான். ஏன்னா, 8ஆம் இடத்தையும், 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால. ஆனா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணுறது, பண விஷயத்தில் நிறையா குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது வந்து சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில், ஒளி தத்துவ முறையில் பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு வந்து நாளுக்கு வந்து வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் வந்து கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறையா ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்துல இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே
ஜூன். அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால் செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக, ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃப்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல வந்து எதுமாற அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, எதுமாற லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம என்ன தசாபுக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு அது எந்த மாதிரி தசை, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம பலன்கள் எடுத்து இப்ப நாம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில்
வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. என்னங்க பலன் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து பாருங்கள் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, ஏகப்பட்ட விரயம் ஆகிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் நாங்கள் கீழே உளுந்து எந்திரிக்கிறோம், சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாமல் யாரோ பண்ண தப்புக்கு நாங்கள் பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு அருமையான நல்லது பண்ணக்கூடிய கிரகம் போய் 4ஆம் இடத்துல, அதாவது தர்மபுத்திரர் குரு 4ல் இருக்கும்போது வனவாசம் போனாரே, இப்போ எங்களுக்கும் குரு 4ல் வரப்போகுது. ஏற்கனவே இங்கே 7.5 சனி பிரச்சனை. என்ன தான் நாங்கள் பண்ணுறது அப்படின்னா கவலையே படாதீங்க. குரு உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி. பாக்யஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயங்க. பாக்யஸ்தானாதிபதி உச்சமாகிறதும் அற்புதமான விஷயம், கவலையே படாதீங்க. குரு வந்து உங்களுக்கு கடகத்திலிருந்து சூப்பரான பார்வைகள் உங்களுக்கு பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகங்களில், உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்குற இடங்கள் வந்து அற்புதமான இடங்களை பார்க்குறாருங்க. அதுவும் 9-12க்குரியவர் பாக்யஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அது உச்சம் பெற்று பார்க்கும்போது அற்புதமான பலன்களை கொடுப்பார். என்ன இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் அவர் கொடுப்பாரு. இதில் எந்த விதமான மாற்றமும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஆனால் வந்து பாருங்கள், ஏதாவது மனசில் ஒரு பாரம், இனப்புரியாத ஒரு பாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க தான் செய்யும் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு நிலத்தை விற்றுட்டு புதுசாக வந்துட்டு ஒரு வீடு கட்டணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த அமைப்பு இந்த சமயம் சூப்பராக இருக்குங்க. அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்க, அது எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்டால் அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள், மனசஞ்சலங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு குறையும். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை சனி மேலே படுது. அப்போ சனியை கொஞ்சம் குரு வந்து சாந்தப்படுத்திடுவார். அப்போ விரயங்கள் நிறைய வரும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் விரயத்துக்கு தகுந்த ஒரு பணவரவு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. ஓகே, 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறனாலங்க ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை ஒரு உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அது ஒரு சர்ஜரி மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு வீடு பராமரிப்பு பண்ணணுங்க, ஆனால் அதுக்கு வந்து சரியாக ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பராமரிப்பு வேலைகளையும் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான நேரம். ஒரு உயில் சொத்து 8 அப்படிங்கிறது உயில் சொத்துங்க. உயில் சொத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குது, ஆனால் அதுவும் இழுத்தடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. திடீர்னு அதாவது பணம், இந்த ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் இப்போ என் கையில் சுத்தமாகவே காசு இல்லை, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு திடீர் யார் மூலியமாகவோ யாரோ எப்பயோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இப்போ கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் இப்போ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க, கட்டாயம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது.
பவுன் விற்கிற விலைக்கு இப்போ போய் நாங்கள் எங்கெங்கே போய் பவுன் வாங்க முடியும்னா இல்லை, உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. குறிப்பாக மேசராசி இளைய பருவத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த இளைய பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படின்னு அமைப்பு சூப்பராக இருக்குது. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் வாங்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ஏறாத கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு குழந்தை பாக்கியத்தையும் அமைச்சு தர போகிறாருங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னாங்க சுப நிகழ்ச்சிகள் அப்படி நிறைய சொந்தங்கள் சூழ சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலங்கள் அட்டகாசமாக இருக்குங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அடுக்குமாடி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகட்டும், இல்லை குவாரி எடுத்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டுங்க, பெட்ரோல் பங்க்கு, ரைஸ் மில்லு, இந்த தொழிலெலாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். 9, 12 தொடர்பு வர்றதுனால என்னென்னா கடல் கடந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் தொழில் கட்டாயம் சூப்பராக இருக்கும். அந்த தொழிலுக்காக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். இந்த ஒரு வருட காலங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. புதுசாக ஒரு தொழில், ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, இப்போ நான் புதுசாக இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் வந்து இந்த சமயத்தில் சனியும் கொடுப்பார், உங்களுக்கு குருவும் கொடுப்பாங்க. அதனால் நான் சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கான பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி கட்டாயம் வந்தே தீரும். ஒரு சிலருக்கு முழங்கால், வயதானவர்கள் இருந்தால் முழங்காலில் வலி தொந்தரவு, காலில் கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அப்போ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக முழு ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நிறைய புதுமைகளை புகுத்த போகிறீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அம்மா வந்து உங்களுக்கு தொழிலில் மிக முக்கியமான உதவிகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு பண உதவியாகட்டும், இல்லை நீங்கள் தொழிலை வந்து அதிகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடம் வாங்கி தரதாகட்டும், இந்த மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரோட அம்மா, அதாவது உங்கள் மாமியார் உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் பண்ணுவாங்கங்க. அடுத்து 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலங்க நிறைய பயணங்கள் போவீங்க. குறிப்பாக 9, 12 ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய அமைப்பு. மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க. ஆனால் குரு போன வருஷம் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த அந்த பிரச்சனைகளை தாண்டி இது வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுதுங்க. குறிப்பாக பெண்கள் அப்படின்னா புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டங்க. குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த சமயத்தில். 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால இவ்வளோ நாள் தூக்கம் சரியாக இல்லை, நிம்மதியான தூக்கமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒழுங்காக தூங்காதனால காலையில் எழுந்திரிச்சு என்னோட ரெகுலர் வேலையை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட பார்வை 12ஆம் இடத்துல வந்து படுறதுனால தூக்கம் நல்லா வருங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா வரும். கணவன் மனைவியோட தாம்பத்தியம் அப்படிங்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களாலேயும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆக மொத்தம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவாருங்க. இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா வாக்கியப்படி வந்து பாத்தீங்கன்னா 26/5/2026, திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1, அதாவது 1/6/2026 இந்த வருது. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வாக்கியப்படி. அது எப்போ அப்படின்னா மே மாசம் 26ஆம் தேதி, 26/5/2026, வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இந்த வருடம் வந்து நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்ட குரு. 5ஆம் இடம்ங்கிறது பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்ன செய்யறாரு, உச்சமாகிறாரு. எவ்வளவு அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசியை உச்சமாய் உங்க 5ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்புறம் பாக்கிய ஸ்தானத்தை பாக்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் அது வந்து குரு பாக்குறாரு. அப்ப எப்படி இருக்கு பலன்கள்? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டம். மீன ராசிக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த ராகு கேதுவோடைய தொந்தரவு இருந்துச்சு. இப்ப போதாதுக்கு ஜென்ம சனி வேற. ரொம்ப கடுமையான ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ரொம்பவே அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிச்சிருப்பீங்க. இந்த 1 வருடத்துக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளா உங்களுடைய பாதையில முள்ளும், கல்லும் அப்படியே கரடு முரடான பாதை, வெயிலா இருக்கும். ஒரு பாலைவனத்துல ட்ரையான பிளேஸ்ல நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருந்திருக்கும். ஆனா, இப்போ வந்து அப்படியே ஒரு இதமான காற்று, ஒரு பூஞ்சோலையில இருக்கிற மாரி, அந்த இடத்துல பழங்கள், நீரோடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கங்க. அது மாரி உங்களோட லைஃப் அப்படியே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா 5ல ஏன் அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிய பார்க்கும்போது சனியுடைய பார்வை கட்டாயம் மாறிரும். அப்ப சனி, ஜென்ம சனி வேலை செய்யாது. சனிக்கு ரெஸ்ட்டு. இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனி அப்படிங்கிறதுலயும், ஜென்ம சனிங்கிறதுலருந்தும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சனியோடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவு. பாதிப்புகளே இருக்காது. குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே நன்மைகள் தான். சரி 5ல வந்திருக்கக்கூடிய குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காசு, பணம், வருமானம்ங்கிறது வரும். நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானத்துக்காக செஞ்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறப்போகுது. காசு, பணம் எப்படி வரும் அப்படின்னா, குரு இருக்கிறதே லக்ஷ்மி ஸ்தானத்துல தான். லக்ஷ்மி யாரு? காசு, பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுக்கு காசு, பணம் கட்டாயம் வந்துரும். சகல விதமான சௌபாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போதுங்க. நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்துல நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி தொழில் காரகன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு, இப்போ என்ன திசாபுத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட அத கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும், பிராப்தமும் இருக்கும் பட்சத்தில், இந்த இந்த காலகட்டத்தில நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பாக்குது. லாபஸ்தானத்த குரு பார்க்கும்போதும் சரி, ஐஸ்வர்ய ஸ்தானத்துல குரு இருக்கும்போதும் சரி, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா அது நமக்கு நன்மைகளாவும், அதிர்ஷ்டமாவும் மாறும். அப்ப இந்த காலகட்டத்தில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலு, உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல லாபகரமாவும் இருக்கும்.
வளர்ச்சியாவும் இருக்கும், அதிர்ஷ்டமாவும் இருக்கும். அப்போ நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாபம் கட்டாயம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செல்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக சில விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்த மாற்றக்கூடிய அமைப்பு. வேற பக்கம் போய் வேல பார்க்குறது, சொந்த ஊருக்கே போய் வேல பார்க்குறது, வெளிநாடுகளுக்கு போய் வேல பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. வீடோ அல்லது தொழிலோ மாத்தக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றது, அல்லது அந்த இடத்த மட்டும் மாத்துறது, இந்த மாரி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நன்மைகள குடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது. உயர்வான நிலையும் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டு. பல அற்புதமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக வரக்கூடிய அமைப்பு. தெய்வ கடாட்சம், தெய்வ பலம்லாம் நல்ல அமைப்புகள குடுக்கப் போகுது உங்களுக்கு. பொதுவாவே நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு உபாசனை எடுக்கிறது, தெய்வ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா சித்தியாகுங்க. பொதுவா ஒரு குருநாதர சந்திச்சு, அவங்க கிட்ட ஒரு உபாசனம் வாங்குறது மூலியமா, நமக்கு போதாத காலம், கெட்ட காலம்ன்னு வரும்போது, தெய்வம் துணை இருந்து வழிநடத்துமாம். இப்போ குரு 9ஆம் இடத்த 5லிருந்து 9 பாக்குது. உச்சம் பெற்ற குருவா இருக்கனாலயும், 11 பாக்குறதுனாலயும் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர் மூலியமா தெய்வ உபாசனைகள் எடுக்கும் பட்சத்தில், தெய்வம் ஈஸியா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த காலகட்டத்தில தெய்வத்த நேர்ல பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஆன்மீக நாட்டம் இருந்தா, இத நீங்க தாராளமாக பண்ணுங்க. தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் பரிபூரணமாக இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள பார்க்கலாம். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா திருமண ப்ரொசீஜர நீங்க செஞ்சீங்கன்னா, ஈஸியா திருமணம் ஆயிரும். காதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது காதலு. ஸோ காதல்ல வெற்றி கிடைக்கிறது, காதல்கள்ல சேரக்கூடிய அமைப்பு, காதல் ஒரு கல்யாணத்துக்கு போய் முடியறது, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமா முடியறது, விரும்பினவரையே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமா நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திருமணம் நீண்ட நாளா இழுபறியா இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னாலாம், இந்த டைம்ல அதெல்லாம் நிவர்த்தியாயி, பிரச்சனைகள் இல்லாம நல்ல சுமூகமாகவும், தெய்வ அனுகிரகத்தோடையும், நல்ல பரிபூரணமான பலன்களோடையும் திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்றிருக்காரு. கட்டாயம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல புத்திர லாபம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ட்வின்ஸ் பொறக்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குலதெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. நீங்க ஐவிஎஃப் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு மேல கட்டாயம் உண்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல நீங்க இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு, டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க போகும் பட்சத்தில அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும். புத்திர பாக்கியம் எப்படி இருந்தாலும் இயற்கை முறையிலயோ, செயற்கை முறையிலயோ கட்டாயம் இந்த குரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்த குடுத்துருவாரு. அதுல எந்தவித கவலையும் படாதீங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை, புனித கோவில்களுக்கு போறது, அதே மாரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை. ஒரு சொத்து மேல இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் வெற்றி கிடைக்கிறதுனால, மனம் முழுவதும் நல்ல நிம்மதியான பலன்கள் இருக்கு. நிம்மதியான அமைப்பு இருக்கு. சந்தோஷம் இருக்கு. பொதுவா குரு உச்சபலம் பெறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அது உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச விஷயங்கள், விரும்பின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 12 ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு மட்டும் தான் நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால, நல்ல அனுகூலமான செயற்கை அமைப்புகள் உறுதியாக இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம்ங்கிறனால தந்தையுடைய இது சொத்துக்கள்லாம் சேரும். தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே மாறும். நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும்.
பொதுவா 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல 2வது மேரேஜ் நடக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. மனம் வருத்தப்பட்டு பிரிஞ்சிருந்தவங்கலாம் அந்த மனக்கசப்புகள் மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்கள பிரிஞ்சு போன ஒரு உறவு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு. அதே மாரி இவ்ளோ நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் கை மேல உங்களுக்கு பலனா கிடைக்க போது. 11ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க வழி ஆதரவுகளும், ஆதாயங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எத நோக்கி பயணிக்குதோ, அத்தன பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தான் ஈட்டிக் குடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு காசு பணம்ங்கிறது மழையா குவியுங்க. இந்த டெண்டர் எடுக்கிறது, அதே மாரி வந்து இந்த வாரிய தலைவர்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமா நெறைய காசு பணத்த பார்க்க முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தான் வந்து நட்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் குறிக்கக்கூடியது. குரு வந்து அந்த இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸோ இல்ல என்ன விஷயம் வேற உத்தியோகம் எதுனாலும் சரிங்க, நட்பெயர், நன்மதிப்புங்கிறது சொசைட்டில இருந்தா தான் நீங்க டெவலப் ஆக முடியும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வரப்போகுது. அப்போ குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மூலியமா காசு, பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா குரு அப்படிங்கிறவர் வந்து வளர்ச்சிய குறிக்கக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு அவரு ராசியாதிபதியாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில உச்சபலம் பெற்றுக்கனால, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள வாங்கிக்கங்க. அது பல நன்மைகள இருக்கும். பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகள் நிலையும் நல்லா இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆசை, அபிலாஷைகள நிறைவேத்திக்கக்கூடிய காலம் தான். என்ன விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல மேலுக்கு வர்றது, லாபங்கள சம்பாரிக்கிறது, காசு பணத்த அள்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடை, ஆபரணம் ஒரு பெரிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி சேர்க்கறது, ஒரு பெரிய வீடுகள் கட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்னா, அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது, வாழ்க்கையில லட்சியங்கள அடையக்கூடியது, ஒரு டார்கெட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாமே ரீச் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான வளர்ச்சிங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் பீக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அ அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நிலையாவும், அதே மாரி உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாவும் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் சகல விதமான சௌபாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால் எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாற விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாற பலாபலன்கள், எது மாற வாழ்க்கை சம்பவங்கள் வந்து நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில், அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வந்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பாக குரு மாறுவதனால், குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மிடில் பீரியட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்ன வித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம்.
இப்ப பாருங்க, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுக்கு நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. ஸோ இதுவரை நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு, இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும். நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி 3ஆம் இடத்துலேருந்து 7 நாள் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறனாலும் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம், குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாற இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக, நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட, பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது, இளம் வயதினர் பார்த்திங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகுறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள்
கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள், மனம்பு உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது, கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகுறது, மனசு ரெடி ஆகுறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து உனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் வந்து எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகர ராசியில் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பேசின தசாபுக்திகளும் சேர்த்து அதே மாதிரி இப்போ இந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகளும் போறாருங்கிறது சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதகத்துலங்கிறது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.